கேட்டு ஆஃபியத்தை கேட்டு என்ன செய்யுங்க, துவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்கள் இஹ்ராமுடைய நிலையை மாற்றி அமைத்தல். எப்படி மாற்றி அமைத்தல்? அதுக்கு பேர் இலுத்திபான்னு சொல்லுவாங்க. என்னதுங்க? இலுத்திபா என்றால் வலது புஜம் தெரியும் வண்ணம் மேலாடையை இறக்கி இந்த இடது பக்கத்தை மறைச்சுக்கிறது. இந்த பக்கம் தெரியும். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். அதை வந்து ஆண்கள் தவாஃப் செய்வதற்கு முன்பாக செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அதை செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஆடையை மாற்றிக் கொண்டதற்கு பிறகு ஹஜ்ருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய இந்த இடம், ஹஜ்ருல் அஸ்வத் கீழே இருக்கு. இங்க ஒரு உதாரணத்துக்கு காட்டுறேன். இந்த மூளை ருக்குனுல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய இந்த மூளைக்கு நேர நின்று துவா நியத் செய்யணும். என்ன நியத்து? தவாஃபுடைய நியத் இன்ஷா அல்லாஹ் அது சொல்லி தருவாங்க. அந்த நியத் செஞ்சீங்க. செஞ்சதுக்கு பிறகு அந்த ஹஜ்ருல் அஸ்வதை முன்னோக்கி இஷாரா செய்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி முத்தமிட்டுக் கொள்ளுது. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி முத்தமிட்டுக் கொள்ளுது. முத்தமிட்டோம்னா அந்த ஹஜ்ருல் அஸ்வதை நாம நேரடியா முத்தம் கொஞ்சம் நேரடியா செய்ய முடியா செய்யலாம், செய்யவே முடியாது. கால சொன்ன அப்படி செய்யறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஏன்னா ஹஜ்ருல் அஸ்வத் சுத்தி கூட்டமா இருக்கும். நம்ம இஹ்ராம் நிலையில இங்க போக முடியாது. அதனால இஷாராவின் மூலமாக கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி முத்தம் கொஞ்சம் என்றால் நேரடியாக முத்தம் கொஞ்சம் நன்மை கிடைச்சிடும். அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில அந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு ஒரு நாவையும் 2 கண்ணை கொடுப்பான. ஹஜ்ருல் அஸ்வதுக்கு ஒரு நாவு 2 கண்ணை கொடுப்பான. கொடுத்து சாட்சி சொல்ல வைப்பான. யாரெல்லாம் உன்னை முத்தம் முகந்தாங்க, யாரெல்லாம் உன்னை முத்தம் முஞ்சினாங்க என்று சாட்சி சொல்ல வைப்பான். அந்த ஹஜ்ருல் அஸ்வத் நாளை மறுமையிலே மஹ்ஷர் பெறுவதிலே அல்லாஹ்விடத்திலே பரிந்துரைக்கும், யா அல்லாஹ் இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகள் இன்னார் என்னை முத்தி முகந்தால் உம்ராவின் மூலமாக, ஹஜ்ஜின் மூலமாக, தவாஃபின் மூலமாக என்னை முத்தி முகர்ந்தார் என்று எது சொல்லும்? எது சொல்லும்? ஹஜ்ருல் அஸ்வத் பேசும். அல்லாஹ் பேசுறதுக்கு நாவை கொடுத்துருவான். அல்லாஹ் யாரெல்லாம் வந்தாங்க கண்ணை கொடுப்பான். அல்லாஹ் சொல்லும், பாதி இந்த செஞ்சாங்கன்னு சொல்லுவான் நாளைக்கு மறுமையில. அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த ஒரு அந்த சொர்க்கத்து கல்லு தான் அந்த கல்லு. அல்லாஹ் தஆலா மனிதனுடைய பாவத்தை எல்லாம் உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அல்லாஹ் அதை கொடுத்திருக்கான். எப்ப நம்ம செஞ்சிட்டோமோ பாவம்லாம் மொத்தமா நீங்கிரும். அல்லாஹ் மன்னிச்சிரான். அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு நேரம் நின்று முத்தம் கொஞ்சம் விட்டு நியத் செஞ்சு விட்டு முத்தம் கொஞ்சிட்டு என்ன செய்யணும்? ஆண்கள் முதல் 3 சுற்றுக்கு ரமல் செய்ய வேண்டும். ரமல் என்றால் என்னன்னு சொல்லி தரேன், கடைசியா சொல்லி தரேன் இன்ஷா அல்லாஹ். அந்த ரமல் செய்யணும் ஆண்கள் முதல் 3 சுற்றுக்கு. அடுத்து மீதம் இருக்கக்கூடிய எத்தனை சுத்து, மொத்தம் எத்தனை சுத்து? தவாஃப் என்பது 7 சுத்து. 7 சுத்து என்பது இந்த ஹஜ்ருல் அஸ்வத் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு சுத்து சுத்தி இங்க வந்து 1 2 3 7 சுத்து சுத்தணும். முதல் 3 சுற்றுக்கு சற்று தோல் புஜத்தை குலுக்கி ரமல் செய்து ஆண்கள் கொஞ்சம் எட்டை வேகப்படுத்தி, ரொம்ப ஓடக்கூடாது, எட்டை கொஞ்சம் விரைவுபடுத்தி என்ன செய்யணும்? பெண்களுக்கு அந்த சட்டம் கிடையாது. பெண்கள் எப்பவும் நார்மலா தான் போவாங்க இன்ஷா அல்லாஹ். அப்படி போகும்போது ருக்குனுல், இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ருக்குனுல் அஸ்வத், ருக்குனுல் இராக்கி, இந்த மூலைக்கு பேர் என்னது? ருக்குனுல் இராக்கி. இந்த மூலைக்கு நேரா ஈராக் தேசம் இருக்கு. ருக்குனு ஷாமி சிரியா தேசம், இந்த மூலை வந்து இதுக்கு நேர சிரியா தேசம். ருக்குனு ஷாமி, ருக்குனுல் யமானி, இது வந்து யமன் தேசம், இதுக்கு நேரா தான் இருக்கு. அப்ப ஒரு மூலைக்கு நேரையும் ஒரு நாட்டினுடைய பேர் விசுவாசனம் அந்த மாதிரி இதுக்கு பேர் சொல்லப்பட்டிருக்குது. ருக்குனுல் அஸ்வத், ருக்குனுல் இராக்கி, ருக்குனு ஷாமி, ருக்குனுல் யமானி. இந்த ருக்குனுல் யமானி வந்தவுடன் இங்கிருந்து ருக்குனுல் அஸ்வத் வருவது வரைக்கும், இந்த ஃபர்ஸ்ட் மூலைக்கு வருவது வரைக்கும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அதாபன்னார் என்ற துஆவை ஓதுவது சுன்னத். அதை ஓதிட்டே வரணும் இன்ஷா அல்லாஹ். இப்படி 3 தவாஃப் 3 சுத்து முடிச்சதுக்கு பிறகு 4வது சுத்து நார்மலா இருக்கும். பெண்கள் எப்படி போறாங்களோ அதே மாதிரி ஆண்களும் நார்மலா சுத்தி போயிட்டு 7 சுத்து முடிச்சதுக்கு பிறகு ஒரு சுத்திலையும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேரா நின்னு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி முத்தம் கொஞ்சிட்டு போயிடும். அப்படி போயிட்டு இன்ஷா அல்லாஹ் 7 சுத்தி என்ன செஞ்சிட்டோம்? தவாஃப் முடிச்சிட்டோமா? தவாஃப் முடிச்சிட்டீங்களா? தவாஃப் முடிச்சிட்டோம். அப்படியே எண்ணத்தால சிந்தனையால முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். நேரடியா முடிக்கிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஆமீன். தவாஃப் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு பிறகு இந்த ருக்குனுல் அஸ்வதுக்கும் ருக்குனுல் இராக்கிக்கும் இடையில இந்த இங்க இருக்கு பாருங்க. இப்ப இதுதான் தலவாசல். தலவாசலுக்கு பக்கத்துல மக்காம் இப்ராஹிம் இருக்கு. ஒரு கூண்டு, தங்க கூண்டு மாதிரி இருக்கும். கூண்டு மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்குள்ளதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் பாதம் பதிந்த அந்த கல் உள்ள இருக்கு. அதுக்கு நேர நின்று 2 ரக்காத் தொழுவது இஹ்ராமுடைய நிலையில் தொழுவது வாஜிப். ஏன்னா உம்ராவுக்கு வந்து நம்ம தவாஃப் செஞ்சு உம்ராவுடைய தவாஃப், உம்ராவுடைய தவாஃப் எப்ப செய்யறோமோ, எப்போலாம் உம்ரா செய்யறோமோ அப்போலாம் தவாஃப் செஞ்சு முடிச்சு தொழக்கூடிய தொழுகை வந்து தவாஃபுடைய வாஜிபான 2 ரக்காத் தொழுறேன். நார்மலா இப்ப உம்ராவுடைய தவாஃப்ல சுன்னத் தவாஃப் செய்றீங்க அப்படினா தவாஃப் முடிச்சதுக்கு பிறகு தவாஃப் நஃபில் 2 ரக்காத். எப்ப நஃபில்? சாதா தவாஃபுக்கு. எப்ப வாஜிப் அந்த 2 ரக்காத்? உம்ராவோ ஹஜ்ஜோ இருந்தால் அந்த ஹஜ்ஜுடைய தவாஃப் உம்ராவுடைய தவாஃபுக்கு வாஜிப் ஆயிடும். அப்ப வாஜிப் தவாஃபுடைய வாஜிப் 2 ரக்காத் தொழுன்னு சொல்லிட்டு மக்காம் இப்ராஹிம் நேரா நின்று
தொழுது முடிச்ச உடனே ஜம்சம் தண்ணி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு ஜம்சம் தண்ணி குடிக்கணும். ஜம்சம் தண்ணியை அருந்தணும். காபத்துல்லாவை நோக்கி நின்ற நிலையில காபத்துல்லாவை நோக்கி துஆ செஞ்சுட்டு, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த நியத்துக்காக ஜம்சம் குடிக்கப்படுதோ அந்த நியத்தை அல்லாஹ் கபூல் செய்வான், நிறைவேற்றி கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில ஜம்சம் நியத்து பண்ணி குடிக்கிறது. குடிச்சதற்கு பிறகு அங்கிருந்து சஃபா மலையை நோக்கி செல்வது. சஃபா மலையை நோக்கி சென்று சஃபாவுல ஏறி நின்று காபத்துல்லாவின் திசையின் பக்கம் திரும்பி, எப்படி நாம ஹஜ்ருல் அஸ்வதை நோக்கி அல்லாஹ் அக்பர் சொன்னோமோ அந்த மாதிரி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று 3 முறை கூறி 4வது கலிமா சொல்வது. தவாப் செய்யும் போதெல்லாம் 3வது கலிமா ஓதுவது. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்ற இந்த 3வது கலிமாவை தவாப் செய்யும் போதெல்லாம் சொல்லணும். நிறைய அதிகமா அதை ஓதலாம். இல்ல அதை மட்டும் தான் ஓதணும், வேற எதுவும் ஓதக்கூடாது அப்படின்னா கிடையாது. அதை தெரிஞ்சவங்க போதுங்க. இல்லாதவங்க துஆ செஞ்சுட்டே கூட ஓதணும், குர்ஆன் ஓதிட்டே ஓதலாம், இஸ்திக்ஃபார் தேடிட்டே, என்ன உங்களுக்கு தெரியுமோ, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா தெரியுமா அதை ஓதிட்டே கூட ஓதலாம். உங்களுக்கு எது தெரியுமோ அந்த திக்ர்களை செய்து கொண்டு வீண் பேச்சுகள் பேசாமல் தவாப் செய்யும் போதே செல்ஃபி எடுத்துக்கிட்டே போறது. அப்படியே இதெல்லாம் ரொம்ப பெரிய பலகீனம். அப்படியே நம்ம ஊருக்கு காட்டுறதுக்கு போனோம். நம்ம என்ன செஞ்சோம், அல்லாஹ்வுக்கு அமல் செய்ய போயிருக்கோம். இதெல்லாம் தூக்கி தூர போட்டு என்ன செஞ்சோம்னா, அமல் செய்யும் போது அமலுடைய சிந்தனை, அமலுடைய கவனம், செல்ஃபி எடுக்கிறது, அதை ஊருக்கு அனுப்புறது, இதுவெல்லாம் உங்களுடைய எண்ணங்களை முழுமையாக திசை மாற்றிவிடும். அமலுடைய அந்த 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 உணர்வு பூர்வமான அந்த அமலை உங்களை விட்டு திசை மாற்றிவிடும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம என்ன செய்யுங்க, அமல்ல கவனம் செலுத்தி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அப்படியே தவாப் திக்ர் செஞ்சுட்டு வந்தீங்களா, அதுக்கப்புறம் சஃபா மர்வாவுக்கு போயிட்டு 4வது கலிமா சஃபா மர்வாவுக்கு மத்தியில தொங்கோட்டம் போடும்போது அதிகமா போதும் 4வது கலிமா. இப்ப சஃபா மர்வா என்று ஒரு இடம் இருக்கு. இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ், சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று அல்லாஹ் எத்தனையோ மலைகளை படைத்த ரப்பல் ஆலமீன் அந்த மலையை குறித்து மட்டும் அல்லாஹ் பேர் சொல்றான். சஃபா மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். இது சஃபான் உதாரணத்துக்கு வச்சுங்க, இது மர்வா, இது சஃபா, இது மர்வா. இப்ப சஃபாவுல துஆ செய்ய நியத் வைக்கணும். சஈ செய்வதற்காக, யா அல்லாஹ் சஃபாவை மர்வாவை 7 முறை தொங்கோட்டம் மூடி சுற்றி வருவதற்காக நியத் செய்கிறேன் என்று தமிழ்ல தெரிஞ்சவங்க சொல்லுங்க, உருதுல தெரிஞ்சவங்க சொல்லுங்க, அரபில தெரிஞ்சவங்க சொல்லலாம். சார் சொல்லி முடிச்சுட்டு 4வது கலிமா ஓதிய நிலையில இங்க புறப்பட்டு வரணும், மர்வாவை நோக்கி வரணும். வரும்போது இடையில பச்சை விளக்கு எரியும். அந்த பச்சை விளக்கு எரியும் போது அந்த இடத்துல ஆண்கள் ஓடணும். இதுக்கிடையில ஒரு விஷயம் செய்யணும். தவாப் முடிஞ்ச உடனே எழுத்துக்கா செஞ்சிருந்தோம்ல, அதாவது வலது பட்சம் திறந்துருச்சுல, தவாப் முடிச்ச உடனே எடுத்து விடணும். தொழுவுக்கு முன்னாடியே தொழுவுக்கு முன்னாடியே ஆண்கள் தவாப் செஞ்சு முடிச்ச உடனே இந்த புஜத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும். பழைய மாதிரி மறைச்சு தவா அந்த இஹ்ராமை மாத்திக்கணும். இப்ப இந்த நிலையில என்ன செய்வாங்கன்னா, இங்க இருந்து புறப்பட்டு இந்த பச்சை விளக்கு எரியக்கூடிய அந்த இடத்துல கொஞ்சம் ஓடி ஆண்கள் கிடக்கணும். பெண்கள் நார்மலா கொஞ்சம் நடைய மட்டும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும், ஓடக்கூடாது. பெண்கள் ஓடக்கூடாது. எட்டை தீவிரப்படுத்தி ஆண்கள் கொஞ்சம் ஓடி அந்த இடத்தை கடந்து அதுக்கப்புறம் பெண்களை ஒன்னா வந்தோன்னா கூட்டிட்டு அப்படி போயிடலாம். இன்ஷா அல்லாஹ் போய் எங்க போயிடும், இப்ப மர்வாவுக்கு போயிடும். மர்வாவுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க இங்க போனோம்னா ஒரு சுத்தாயிரும். திருப்பி அங்க எப்படி காபத்துல்லாஹ் நோக்கி பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் சொல்லிட்டு அதே மாதிரி என்ன செய்யணும், நம்ம திருப்பி நம்ம சஃபாவை நோக்கி வரணும். இப்ப சஃபாவுல இருந்து மர்வாவுக்கு போனோம்னு ஒன்னாயிருச்சு. திருப்பி இங்க இங்க வந்து 2வது சுத்தாயிரும். இதுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா, தவாஃபுக்கு இந்த சுத்துக்கு வித்தியாசம் என்னன்னா, ஹஜ்ருல் அஸ்வத்ல ஸ்டார்ட் பண்ணி ஹஜ்ருல் அஸ்வத் வந்தாலே ஒரு சுத்து. இந்த சஈக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, சஃபால இருந்து மர்வாவுக்கு போயிட்டாலே ஒரு சுத்து கணக்காயிரும். இங்க வந்தாலே ஒரு சுத்துன்றது கிடையாது. சஃபால இருந்து மர்வாவுக்கு போன ஒரு சுத்து, மர்வால இருந்து சஃபால 2வது சுத்தாயிரும். திருப்பி 3 4 5 6 7 எங்க முடியும், மர்வால முடிஞ்சிடும். அல்ஹம்துலில்லாஹ் மர்வால முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப சஈனுடைய இது முடிஞ்சு. ஒரு பக்கமும் நீங்க சஃபாவுக்கு போகும்போது மர்வாவுக்கு போகும்போது சஃபாவுக்கு திரும்பி வரும்போதும் பச்சை விளக்கு இருக்கும். இங்க எப்படி ஓடணுமோ அதே மாதிரி அந்த பக்கம் வரும்போது ஓடணும். இன்ஷா அல்லாஹ் ஆண்கள் ஓடணும், பெண்கள் எட்டை தீவிரப்படுத்தி கிடக்கணும் அந்த இடத்துல. இன்ஷா அல்லாஹ் கடந்து வந்ததுக்கு பிறகு 7 சுத்து முடிச்ச உடனே எங்க முடியும், மர்வால முடிஞ்சிடும். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சதுக்கு பிறகு அங்கிருந்து கடைசி அமலான முடி இறக்குதல். ஆண்கள் முடி இறக்குவதுதான் சுன்னத்து சிறப்பு. முடியை குறைத்துக் கொண்டால் கூட போதுமானது. ஆனால் சிறப்பு என்ன அப்படின்னா, முடியை இறக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஹிமல்லாஹுல் முஹல்லிகீன், ரஹிமல்லாஹுல் முஹல்லிகீன், முடியை இறக்கிக் கொள்ளக்கூடிய ஹாஜிகளுக்கு அல்லாஹ் வந்து ரஹ்மத் செய்வானாக துஆ செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்ச சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வமல் முகஸ்ஸிரீன், அப்படி என்றால் முடியை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஆண்களுக்கு இந்த துஆ கிடைக்காதா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு துஆ கிடைக்குமா இல்லைன்னு கேட்டாங்க.
திரும்ப பதில் எப்படி சொன்னாங்க? ரஹிமல்லாஹு முஹல்லிக்னு சொன்னாங்க. இரண்டாவது முறையும் முடியை இறக்கி கொள்ளக்கூடியவருக்கு முறையை யார் மொட்டை போடுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இப்படி 2 தடவை 3 தடவை கேட்டாங்க சஹாபி. 3 தடவையுமே முடியை இறக்கி கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வான்னு சொல்லிட்டு 4வது பதிலா தான் முடியை குறைப்பவருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முடியை குறைப்பதை விட முடியை இறக்குவதுதான் ஆண்களுக்கு ஏற்றம், சிறப்பு. பெண்களை பொறுத்த வரைக்கும் முடியினுடைய ஓர பகுதியை ஒரு சுண்டு விரல்ல லைட்டா சுத்தி கட் பண்ணணும். இதை செஞ்சா மட்டும்தான் இஹ்ராம்ல இருந்து விடுபட முடியும். செஞ்சிட்டாங்கன்னா உம்ரா பரிபூர்ணமா முடிஞ்சிரும். இஹ்ராமுடைய நிலையில இருந்து எதுவெல்லாம் இஹ்ராமில் தடுக்கப்பட்டிருந்ததோ அதுவெல்லாம் கூடும். இதெல்லாம் தடுக்கப்பட்ட வெட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நார்மலா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மாறிக்கலாம், தைக்கப்பட்ட ஆடையில் ஊற்றிக்கலாம். அப்ப இஹ்ராமில் ஹராமாக்கப்பட்டிருந்த தடுக்கப்பட்டிருந்த அத்தனை விஷயங்களும் இஹ்ராமுக்கு பிறகு, அந்த முடி வெட்டியதற்கு பிறகு ஹலாலாகும். யாராவது முடி வெட்டாம இப்பதான் உம்ரா முடிஞ்சுச்சேன்னு சொல்லிட்டு செஞ்சாங்கன்னா அது குற்றமாயிரும். அதனால முடி வெட்டினதுக்கு பிறகு, முடி இறக்குனதுக்கு பிறகுதான் நம்ம உம்ரா பரிபூர்ணமா முடியுதுன்ற அந்த நிலைமைக்கு இன்ஷா அல்லாஹ் வந்துடணும். இதுதான் உம்ராவுடைய மிக முக்கியமான அமல்கள். இந்த அமல்களை இன்ஷா அல்லாஹ் தர்த்தீபான முறையில பொறுமையா நம்ம ஃபர்ஸ்ட் உம்ரா ஜமாத்தா செஞ்சு சொல்லி கொடுத்துருவாங்க. அடுத்தடுத்த உம்ராக்கள் நீங்களா செய்வீங்க இன்ஷா அல்லாஹ். செய்யும் போது அப்ப நமக்கு இப்ப பாக்குறதுக்கு அது எப்படி கஷ்டமா தெரியும். நம்ம வந்து இதுவரை செய்யல இந்த அமலை, அதனால கேட்கறதுக்கு ஒரு மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா, ஒரு உம்ரா செஞ்சுட்டீங்கன்னா அடுத்த உம்ரா யாரும் எதிர்பார்க்க மாட்டேன், நீங்களே போயிருவீங்க இன்ஷா அல்லாஹ். இதுதான் இவ்வளவுதான் இந்த உம்ராவுடைய அமல் சொல்லிட்டு நீங்களே போகக்கூடிய அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு புரிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். அதனால அந்த மாதிரி அந்த அடிப்படையில உம்ராவுடைய அடுத்தடுத்து ஒரு பயணத்துல எத்தனை உம்ரா முடியுமோ சொல்லுவாங்க. சில நேரத்துல ஒரு பயணத்துல ஒண்ணுதான் செய்யணும் அப்படின்னு அப்படிலாம் சட்டம் இல்லை. அது சில நேரத்தில் மசாயில் பிரச்சனை சொல்லுவாங்க, அங்கேயும் வாக்குவாதங்கள், அதெல்லாம் தேவையில்லை. நம்ம உங்களுக்கு யாருக்கு முடியுதோ 1 2 உம்ரா செஞ்சீங்க இன்ஷா அல்லாஹ். உங்களை ஒரு 3 4 உம்ரா செய்யற அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில போய் உம்ராக்களை நீங்க நிறைவேற்றி புனிதமான முறையில இந்த உம்ராவை, புனிதமான இந்த அமலை அல்லாஹ்வுக்காக வேண்டிய முழுமையாக நிறைவேற்றக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிந்து இந்த உம்ராவுடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா லேசாக்கி தந்துருவானாக. எல்லாத்துலயும் கஷ்டம் இருக்கும். தவாப் செய்வது கூட்டம் இருக்கும், சை செய்வது கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் செஞ்சுட்டு இருக்கும் போது பாத்ரூம் வரும், எல்லா சிரமமும் இருக்கும். அந்த சிரமங்களை எல்லாம் அல்லாஹ்வுக்காக சபூர் செய்து சகிப்புத்தன்மையோட இதை அல்லாஹ் பொருந்திக்கணும்ன்ற அந்த இலக்கோட இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் தந்துருவானாக. நம்முடைய பயணத்தை அல்லாஹ் தஆலா சலாமத்தாக்கி தருவானாக. அங்கு கேட்கக்கூடிய துஆக்கள் உங்களுக்காக மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுடைய மஹல்லாவாசிகளுக்காக, உங்களுடைய ஊர் மக்களுக்காக, உங்களுடைய உறவினர்களுக்காக, உங்களை நீங்க உம்ரா பண்ணா உங்கள்ட்ட வந்து நிறைய பேர் நிறைய விஷயம் துஆ செய்ய சொல்லியிருப்பாங்க. யாரெல்லாம் உங்கள்ட்ட துஆ செய்ய சொன்னாங்களோ, என்னென்ன ஹாஜத்துகள் குறிப்பிட்டு சொன்னாங்களோ அதையெல்லாம் நினைவுபடுத்தி இன்ஷா அல்லாஹ் இங்கே துஆ செய்யக்கூடிய ஒரு நிலையில் இன்ஷா அல்லாஹ் முழு உம்மத்துக்காக, குறிப்பாக பலஸ்தீன முஸ்லிம்களுக்காக, சிரியா முஸ்லிம்களுக்காக, எங்கெல்லாம் முஸ்லிம்கள் உலகத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இந்திய முஸ்லிம்களுக்காக, இந்திய நாட்டுல இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனை எல்லாம் சரியான அல்லாஹ் ஆட்சியாளர்கள் இடத்துல நல்ல இறக்கத்தை கொடு, நல்ல மாற்றத்தை கொடு அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் இடத்துல அழுது துஆ செய்யுங்க. உங்களுடைய துஆக்கள் நிச்சயமாக கபூலாகும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க துஆக்கள் நிச்சயமா கபூலாகும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. என்னுடைய துஆ எங்க கபூலாக போகிறது என்று ஒரு மனிதன் சந்தேகப்பட்டால் அவரை விட ஒரு துர்ப்பாக்கியசாலி யாருமே இல்லை. துர்ப்பாக்கியசாலி யாருமே இல்லை. என் துஆ அல்லாஹ் கபூல் செய்வான், என்னை அல்லாஹ் மன்னிப்பான், என்னை நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்பான் என்ற அந்த நல்லாதரவோடு, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, நல்ல எண்ணத்தோடு ஒரு மனிதர் துஆ செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான் என்ற அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. இந்த அடியானுக்காக இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்க துஆவுல என்னைய மறந்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. அடுத்த விஷயங்களை, பயணத்துடைய விஷயங்களை ஆஜியார் சொல்லுவாங்க, கேட்டுங்க.